ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. 7 ஆண்டுகள் வனவாசம் வாழ்ந்திட ஆரண்யம் நோக்கியே மூவரும் நடந்தனர். கானகம் நோக்கியே மூவரும் நடந்திட அயோத்தியின் மாந்தரும் உடன் வந்தனரே. ராஜகுமாரரே, தமக்கான ரதம் ஆயத்தமாக உள்ளது. ரதம் மீது அமர்ந்து வனம் நோக்கி புறப்படுங்கள். தாம் கூறும் ஸ்தலத்திற்கு தம்மை நான் அழைத்துச் செல்வேன். சுமந்திரரே, வஸ்துவின் உபயோகம் உத்தேசத்தைச் சார்ந்தது. சுபயோக வாழ்வைத் துறந்து யாம் வனம் நோக்கிச் செல்கின்றோம். இந்நிலையில் ரதத்தின் உபயோகம் உச்சிதமா? அது மட்டுமல்லாது என்னை வழி அனுப்புவதற்கு பிரஜைகள் என்னுடன் வர வேண்டும். கனிவான மொழி பேசும் இனியவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. தசரத மைந்தன் வனம் நோக்கி நடக்க தாரமும் தம்பியும் பின்தொடர்ந்தனரே. அயோத்தி புறப்படுகிறீர்களா? தாம் இவ்விடம் வந்து வெகு நாட்களாகவில்லையே. அவ்வாறு இருக்க எதற்காக இந்த அவசரம்? அறியேன் பாட்டனாரே, மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது. அங்கு அயோத்தியில் ஏதோ அனர்த்தம் நிகழ்வதாக தோன்றுகிறது. ஒருவேளை அவ்வாறு ஏதேனும் நிகழ்ந்திருந்தால் என் மகள் கைகேயியோ அரசர் தசரதரோ தூது அனுப்பியிருப்பார்கள். மகாராஜா, அயோத்தியிலிருந்து தூதுவர் வந்துள்ளார். தம்மை காண உத்தரவு வேண்டுகிறார். உத்தரவு அரசே. அரசர் அஸ்வபதியின் புகழ் ஓங்குக. கூறு, தாங்கி வந்த செய்தி என்ன? விரைந்து தாம் அயோத்தி திரும்ப வேண்டும் என்பது உத்தரவு. விரைந்து திரும்ப வேண்டுமா? காரணம் என்ன? அவ்விடம் நேர்ந்தது என்ன? அனைவரும் நலம்தானே? பதில் கூறு. அனைவரும் நலம்தானே? இதைத் தவிர உரைப்பதற்கு அனுமதி இல்லை. என் மனதின் சங்கடத்தை தம்மிடம் நான் உரைத்தேன் அல்லவா? நாங்கள் விரைந்து அயோத்தி புறப்பட வேண்டும். ஆம் பாட்டனாரே. பாட்டனாரே, அனுமதி அளியுங்கள்.